அண்மை செய்தி. காரைக்குடியில் நகை வியாபாரியை மிரட்டி 80 பவுன் கொள்ளை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரமோகன். வணக்கம் சந்திரமோகன், விவரங்கள். வணக்கம் சுபா. தற்போது காரைக்குடி 5 விளக்கு சுந்தரம் செட்டியார் தெருவில் வசிப்பவர் சரவணன். இவர் நேற்று இரவு சென்னை சவுகார்பேட்டையில் 80 பவன் தங்க நகைகள் மற்றும் 7 கிலோ வெள்ளிக்கட்டியை வாங்கி கொண்டு காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கி அங்கிருந்து 5 விளக்கு பகுதியில் உள்ள வீட்டிற்கு நடந்து சென்ற பொழுது பின்தொடர்ந்த 3 இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்து வந்த 6 பேர் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். சரவணன் சென்னையில் நகைகளை வாங்கி கொண்டு காரைக்குடியில் உள்ள நகைக்கடைகளுக்கு விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இதேபோல் நேற்று சென்னையிலிருந்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கி காரைக்குடி 100 அடி சாலையில் நடந்து சென்ற வெங்கடாச்சலம் என்பவரிடமும் இதே ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்த 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் அவரது லேப்டாப் மற்றும் 1,50,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் காரைக்குடியில் நடைபெற்று வருவதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இது குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பாக நிலவி வருகிறது. இது குறித்து காரைக்குடி துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.